ராயல் என்ஃபீல்ட் குவெரில்லா 450 பேஸ் வேரியன்ட் பார்த்துருக்கீங்க. இந்த அனலாக் வேரியன்ட்டோட பிரைஸ் வந்து 2,39,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற கலர் வந்து ஸ்மோக் கலர். மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த ஸ்மோக் கலர், அதாவது லைட் கிரேஷான கைண்ட் ஆஃப் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கிற ஷேட் வந்து இருக்கிறதுலே வச்சு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எலிகெண்ட்டாக, ரொம்ப க்ளீனான லுக் வந்து கொடுக்குது. பியூட்டி என்னென்னா, இந்த இன்டீரியர் வேரியன்ட்க்கும் டாப் அண்ட் வேரியன்ட்க்கும் 15,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். இந்த பேஸ் வேரியன்ட் வந்து செமி டிஜிட்டல் கன்சோல், டாப் அண்ட் வேரியன்ட் வந்து டிஎஃப்டி. பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடில் வந்து ட்ரிப் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, கூகுள் பார்ட் ட்ரிப் நேவிகேஷன் சிஸ்டம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளஸ்டரில் வந்து சென்டரில் வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சூப்பர் மீட்டர் 650 இருக்குது. அப்புறம் ஷார்ட்கன் 650 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் கிளஸ்டர் தான். ஸோ இந்த வண்டியில் மற்றபடி மெக்கானிக்கல் வைஸ் எந்த சேஞ்சுமே இல்லை. டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரி தாங்க அப்படி. ஏன்னா எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்க்கு வந்து கெய்டர் கொடுத்துருக்காங்க. ஈவன் டயர் செக்ஷன்ஸ் வந்து சேம் தான். ஏன்னா இந்த வண்டி தான் இந்தியாவிலே மேக் பண்ணுற ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு வைடஸ்டான டயர்ஸ். ஏன்னா 120/70 செக்ஷன் ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 160/60 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, சி டயர்ஸ். ஸோ குவெரில்லா 450 ரைட்டிங் வந்து சைட் பாடி பேனல்ஸில் வந்து அந்த 450ங்கிறது வந்து கான்ட்ராஸ்டாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபியூல் டேங்கில் வந்து ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் வந்து ஒரு சிம்பிளான ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்க்க வந்து எலிகெண்ட்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட் லேம்ப் இருக்கு இல்லையா, அது வந்து ரவுண்ட் ஷேப்டு யூனிட்டு. அதை சுற்றி வந்து பிளாக் கலர் கேசிங் கொடுத்துருப்பாங்க, ஹிமாலயன் மாதிரியே. அப்புறம் ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா அதே உங்களுக்கு அந்த லைட் கிரே ஷேட் தான். அலாய் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து 17 இன்ச், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் தான். ஏன்னா இது ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர், அதனால ரோட் பயஸ்ட் டயர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் மோனோஷாக்கில் வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்டபிலிட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் யூனிட் தான். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் மட்டும் இல்லை, இந்த வண்டியை பற்றி கலர் ஸ்கீம்ஸோட வாக் அரவுண்டு, ஃபர்ஸ்ட் இன் தமிழ் ரைட் ஃபுட்டேஜு, அப்புறம் இந்த வண்டியோட லான்ச் வீடியோ எல்லாமே வந்து நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி நம்ம சேனலில், பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஓல்ட் ஸ்கூல் கிளஸ்டர் மாதிரி தான் இருக்குது. செமி டிஜிட்டல் யூனிட் கொடுத்துருக்கறனால இந்த வண்டிக்கு நல்லா செட் ஆகுது. ஒரு வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இருக்கிற 3 வேரியன்ட்ஸ்லேயுமே வந்து அந்த மாற்றங்கள், எந்த மாற்றங்களும் கிடையாது, எல்லாமே ஒரே விஷயம் தான். அப்புறம் என்ஜின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வண்டியோட ஓவரால் அந்த ஒரு நியர் ரிட்டர் வைபுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டியாகவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 270 mm ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 310 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டு. இந்த வண்டியில் 452cc லிக்விட் கூல்ட் டிவைஹெச்சி செட்டப்போட இருக்கிற என்ஜின் தான் ஹிமாலயன் 450 மாதிரி. 40 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 40 Nm இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் கியரிங் வந்து என்ஜினோட டியூனிங் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க. இது உண்மையா அப்படிங்கிறது வந்து நான் 27ஆம் ஸ்பெயின்லேருந்து உங்களுக்கு ரிவ்யூ வருது, எம்பார்கோ 27ஆம் வரைக்கும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் பற்றி நான் பேச முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் சில எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரைட் பை வை த்ராட்டில் வந்து ஸ்டாண்டர்டு. அப்புறம் 2 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈகோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அதை வந்து நீங்கள் டிஎஃப்டி கன்சோல்லாம் வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுறது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த வேரியண்ட்லையும். ஏன்னா ஆன் த கோலையும் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஒயிட் கலரில் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற ஆஃப் செட் சஸ்பென்ஷன் பார்த்துட்ருக்கீங்க, ரியர் மோனோஷாக்கு. ஸோ இந்த மோனோஷாக் இருக்கிறதுனால வண்டியில் வந்து வைடான வீல் பேஸ் இருக்குது, உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஃபினிஷஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் சீட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வண்டியோட ஓவரால் பாடி பேனல்ஸோட ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோஹெரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஸ்மோக் கலரில் வந்து அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்பவே லைக் வெல் புட் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வண்டியில் ஸ்விட்ச் கியர் யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிமாலயன் கிட்ட இருந்து இருக்கிற ஸ்விட்ச் கியர் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் இருக்கிற மாதிரியே வந்து எல்இடி டர்ன் சிக்னல்ஸ் வந்து டெயில் லாம்பாக மாறும். அப்புறம் கிராப் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்கான ஸ்ப்ளிட் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் எக்கச்சக்கமான ஆக்சசரிஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்சசரிஸ் பற்றி தனியாக வீடியோ வந்து நாளைக்கு நான் போடுறேன். ஆல்ரெடி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கலர்ஸ் பற்றி நான் வீடியோ வந்து ரீல் போட்டிருப்பேன். எல்லா கலர்ஸ் பற்றியும் ஒரு ஃபுல் லென்த் யூடியூப் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலாம் பாருங்கள். ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து கொஞ்சம் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, 11 லிட்டர்ஸ். இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 780 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 169 mm, லாங்கான வீல் பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு மோட்டர் சைக்கிள். பட் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மீட் பண்ணுறேன். See you all again. Take care.